தமிழ் தேசியம் நாங்கள் இங்கு கைது கொண்டிருக்கோம். கீழ்த்தரமான அரசியல் தான் பாலியல் சார்ந்த தீண்டல்களை அதிகமாக பயன்படுத்தி வருவதாக அந்த ஜேபியின் இரும்பு தூண் யார்? டெல்வின் சில்வா இனவாதத்தை கக்குவாங்க. அவர்களும் பெண்களை இழிவுபடுத்துவார். ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் தமிழ் தேசியம் நாங்கள் உயிர் மூச்சென்று நாங்கள் கைது கொண்டிருக்கிறோம். இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது பார்த்தா சீரோ. பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்றோமா? சரியான முறையில் அவர்களுக்கான ஆதரவை வழங்குகிறோம்? ஒரு காலத்தில் இருந்தது, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது, பெண்கள் தான் நாட்டின் கண்களாக கூட பார்க்கப்பட்ட காலம் வந்து 2009 முதல் வடகிழக்கில் இருந்தது. கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், இந்த இடத்துல வந்து நாங்கள் பிரதமருக்கு மக்களால் கிழித்து குப்பை தொட்டியில் போடப்பட்டு விட்டது. வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில பல விடயங்கள் நடக்குது. அதிலேயும் வந்து இலங்கை பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் பெண் பிரதிநிதித்துவத்தை நீர்த்து போக செய்யும் அளவிலான எதிர்கட்சிகளின் தற்போது சம்பாஷணைகள் தான் பாராளுமன்றத்திலையும் சரி, ஆர்ப்பாட்ட ரீதியாகவும் சரி, நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற வகையிலும் சரி மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 51% அதிகமானவர்கள் பார்த்தா பெண்கள். ஆனால் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமலாக்கக்கூடிய செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகிறதா அல்லது கடந்த காலங்களிலும் இது இருந்ததா என்பதுதான் இப்போ இருக்கிற ஒரு பேசு பொருளாக மாறி வருகிறது. உண்மையிலேயே இந்த பிரதமருக்கு எதிரான அல்லது ஹரிணி அவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது பெண்களை அவமதிக்கின்ற செயற்பாடாகத்தான் காணப்படுகிறதே தவிர ஒரு அரசியல் ரீதியான நாகரிகமான ஒரு அணுகுப்பாட்டினை இந்த எதிர்கட்சியினரோ இல்ல எதிர்த்தரப்பினரோ மேற்கொள்கிறார்களா என்பது வந்து கேள்விக்குரிய விடயமாக காணப்படுகிறது. நிச்சயமாக அதிலேயும் வந்து முக்கியமா இலங்கை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும். உலகத்திலே முதலாவது பெண் பிரதமரை கொண்டமைந்த நாடு என்பது வந்து இலங்கைக்கு மிகவும் ஒரு பெருமையான ஒரு விடயமாக அமைகின்றது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் நாம் வந்து இதை குறிக்கொண்டுதான் அடுத்த விடயமாக தற்போது நடந்து வர்ற விடயத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா மிகவும் கீழ்த்தரமான அரசியல் தான் இலங்கையில் தற்போது பேசுபொருளாக அமைகின்றதா என்ற ஒரு காரணமும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலும் சரி, அந்த ஊடக பேச்சிலும் சரி, பிரதமருக்கு எதிரான அந்த வார்த்தை பிரயோகங்கள், பிரதமருக்கு எதிராக ஹரிணி அவர்களுக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து அந்த வன்முறையான பாலியல் சார்ந்த தீண்டல்களை அதிகமாக பயன்படுத்தி வருவதாக அந்த ஊடகங்கள் மூலமாக அறிய முடிகிறது. உண்மையிலேயே இவ்வாறான ஒரு அநாகரிகமான செயற்திட்டங்களை பயந்து தான் அந்த பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அரசியலிலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். வீட்டு தலைமையை ஏற்கக்கூடியவர்கள் நாட்டின் தலைமையை ஏற்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் என்பது உலக அறிந்த உண்மை. ஆனால் இலங்கை போன்ற பரிதாபக்குரிய நாடுகள் என்ன செய்வதால் அந்த பெண்களை ஒதுக்குகிறது. யார் என்று பார்த்தால் இந்த வாய் இருந்தால் எல்லாத்தையும் வெல்லுவோம் என்று நினைக்கிற மாதிரி தெற்கிலும் சரி வடகிழக்கிலும் சரி முக்கியமான சில அரசியல்வாதிகள் வந்து இந்த பெண்களை அவமரியாதை செய்கிறார்கள், பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்களை மேற்கொள்கிறார்கள், வன்முறையை கட்டவிழ்க்கிறார்கள். இவ்வாறான விடயத்தில் அந்த பெண்கள் வந்து அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தான் இன்றைய அலாசல் அமைய போகிறது. நிச்சயமாக இதுல பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா வந்து கடந்த காலங்களில் ஒரு எதிர்கட்சியானது ஆளுங்கட்சிக்கு வர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் வந்து இனவாதத்தை கக்குவாங்க. அந்த இனவாதத்தை கக்குவதன் மூலம் அந்த நாட்டில் ஒரு குழப்பகரமான மனோநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி அந்த இனவாதத்தை கக்குவதன் மூலம் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்து வந்தது கடந்த காலங்களில் ஒரு நடைபெற்ற வரலாற்று உண்மை. ஆனால் தற்போது அந்த இனவாதம் என்றது வந்து ஒரு நீர்த்து போன ஒரு அரசியலாக போன சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் என்ற ஒரு விடயத்தை வந்து எதிர்கட்சிகள் கைக்கொள்கின்றனவா? இந்த தனிநபர் தாக்குதல் மூலமா நாங்கள் தனிநபர் ஒவ்வொருவராக தாக்குதல் மேற்கொண்டு அது வந்து பாராளுமன்றத்திலும் சரி டிசிசி மீட்டிங்லையும் சரி எதிர்கட்சி தரப்பு ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி தரப்பு எதிர்கட்சியும் வந்து தனிநபர் தாக்குதல் என்பது வந்து அதிகமாக காணப்படுகின்றது. இது அதிகமாக தனிநபர் தாக்குதல் மூலம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஒரு வாய்ப்பை கடந்த காலங்களையும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நுணுகொட பகுதியில் இனவாதத்தை அடிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டமாக அது பார்க்கப்பட்டது. அது படுதோல்வியில் அடைந்தது. ஆனால் இன்று திரும்பவும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது கொழும்பில் கல்வி அமைச்சருக்கு முன்னால. யாருக்கு எதிரான? ஹரிணி அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இது வந்து என்பிபிக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்படுகிறதா என்று பார்த்தா சந்தேகத்துக்குரிய விடயம். ஏனென்றால் இது தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாகத்தான் இலங்கை மக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மற்ற அந்த ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை பார்க்கும்போது ஒரு பெண்களுக்கு எதிரான கருத்துக்களாகவே காணப்படுகிறது என்பதுதான் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உங்களுடைய ஆர்ப்பாட்டம் சரியா பிழையா என்பதை தாண்டி உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள், ஒருவர் மீது குற்றம் சுமத்துவதற்கான காரணங்கள் என்பதை பார்க்கும்போது தான் அந்த ஆர்ப்பாட்டம் எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் இலங்கை மக்கள் இருந்து கருதுகிறார்கள்
கொள்கிறார்கள். நிஜமா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்பது ஒரு காத்திரமான அரசியலுக்கும் ஒரு விஸ்திரமான அரசியல் நிலைமைக்கு ஒரு மக்களின் பிரச்சனையை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு சிறந்த ஏற்பாடாக தான் காணப்படுது. இருந்தாலும் இந்த நாங்கள் காத்திரமான அரசியல் செய்யறதுக்காக அரசியல் விமர்சனங்களை மேற்கொள்றோம் என்ற பெயர்ல ஒரு தனிநபர் தாக்குதல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த ஒரு பிரச்சனையை முன்வைக்கணும். அந்த பிரச்சனையை முன்வைக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்த நபர் மீதான இந்த பிரச்சனைக்கான காரணங்களை குறிப்பிடலாம். அந்த பிரச்சனையை ஏன் இவர் கொண்டு வந்தார் குறிப்பிடலாம். ஆனா அவர் மீதான ஒரு தனிப்பட்ட தாக்குதல், அவர் பாலினம் சார்ந்த ஒரு நகைப்பு, இவ்வாறான விடயங்கள் மிகவும் மிகவும் கீழ்த்தரமானதும் கேவலமானதும் வருங்காலத்தில் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்றுமாக தான் காணப்படும். அதே மாதிரி தமிழ் தேசியம் நாங்கள் இங்கு கையெழுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியம் நாங்கள் உயிர் மூச்சென்று நாங்கள் கையெழுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் தேசியத்தில் இயங்குபவர்களும் எல்லோருமே இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது பார்த்தா சீரோ. இந்த பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கின்றோமா, சரியான முறையில் அவர்களுக்கான ஆதரவை வழங்குகிறோமான்னு பார்த்தால் கேள்விக்குறி. நிச்சயமாக ஒரு காலத்தில் இருந்தது, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது, பெண்கள் தான் நாட்டின் கண்களாக கூட பார்க்கப்பட்ட காலம் 2009 முதல் வடகிழக்கில் இருந்தது. ஆனா இன்று அது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் சரி, பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, பெண்களுக்கு சமமான பெண்களை படுத்துகிறோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கு. சட்ட ரீதியாக பல ஏற்பாடுகளை செய்துதான் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை உள்ராட்சி மன்றத்தில் கூட ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. கட்சி ரீதியாகவோ தன்னார்வ ரீதியாகவோ எங்களுடைய தமிழ் சமூகம் அல்லது எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் நிலை நிறுத்தியிருக்கா என்பது பெரிய ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. நிச்சயமாக வருங்காலத்தில் தமிழ் தேசியம் வெல்லோனமாக இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்குகின்ற எல்லோருமே இந்த பெண்களுக்கான சந்தர்ப்பத்தை அழியுங்கள். அவர்களை கட்சி ரீதியாக அல்லது ஒரு அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காக அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களை இழுத்து தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்தாலே அந்த பெண்கள் தானாகவே இந்த அரசியலில் நுழைவார்கள். ஒரு பெரிய சாத்தியப்பாடை உடைவார்கள். ஒரு வீட்டை கட்டி எழுப்ப ஒரு பெரிய பொறுப்பு ஏற்படுது ஏற்றுக்கொண்ட பெண்கள் இந்த நாட்டை கட்டி காப்பது பெரிய விடயம் இல்லை அவர்களுக்கு. அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கடையாக வழங்குங்கள். நிச்சயமாக நான் தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, இந்த பல்கலைக்கழகங்கள் அங்கு கூட இந்த பெண்களுடைய தலைமைத்துவத்தை அதிக அளவில் வலுப்படுத்த வேண்டும். அதுதான் நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லது என்பதுதான். சரி, இது இவ்வாறு இருக்க நாங்கள் முக்கியமான விடயங்களுக்கு வருவோம். அடுத்த விடயங்களுக்கு மேலதிகமாக பார்ப்போம். மோகன்ராஜ் என்னடா நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற விடயத்துல பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் இணைந்து ஒரு சிங்கள தரப்போட எதிர்கட்சிகள் இணைந்துதான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருகின்றது. காரணமா சிங்கள தரப்பு என்ற கூறினதுக்கான காரணம் என்னடா இந்த தமிழ் தரப்புகள் சிறுபான்மையாக காணப்படுகின்ற தமிழ் முஸ்லிம் என்ற தரப்புகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு எதிர்ப்பு என்ற கருத்து நிலைகளிலே இன்னும் சரியான தங்களை கருத்துக்களை வெளிப்படுத்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் நிச்சயமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பது சிறுபான்மையினர் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த சிறுபான்மை இன கட்சிகள் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமா சிறுபான்மை இன கட்சிகளுக்கு என்பிபி மீதான பாரிய விமர்சனங்கள் இருக்கலாம், அது தொடர்பான கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிரான பிரச்சனையாக இவர்கள் கை கொள்வார்களா என்ற ஒரு முனைப்பதான் நான் எதிர்பார்த்து பிரதமருக்கு கல்வி அமைச்சருக்கோ அல்லது பிரதமருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது அது தீர விசாரிக்கப்பட வேண்டியது ஒரு நியாயமான ஒரு விடயம். ஆனால் அது எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும், அதை எவ்வாறு நாங்கள் அணுகிறோம் என்பதை பொறுத்துதான் அதனுடைய தாற்பயம் அடங்கியிருக்கு. அப்ப இந்த இடத்துல கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கார், இந்த இடத்துல நாங்க பிரதமருக்கு சார்பா தான் இருக்க போறோம். ஆனா கொள்கை ரீதியான முரண் இருக்கு, அதே கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்கு. அப்ப இப்படித்தான் பல்வேறு மற்ற கட்சிகளும் அணுக வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய அல்லது சிறுபான்மை இன மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகிறது. பார்ப்போம். இதே இடத்துல இந்த பிரதமருக்கு எதிரான இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற இந்த இடத்துல இந்த என்பிபி அரசாங்கத்தை கட்டி காக்கின்ற இன்னொரு கட்சி இருக்கு, தூண். யாருன்னு பார்த்தா ஜேவிபி. அந்த ஜேவிபியின் இரும்பு தூண் யார்? டெல்வின் சில்வா. பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சொல்லியிருக்க விடயம் என்றால், ஹரிணி தான் எங்களுடைய பிரதமர், அவர் தான் கல்வி அமைச்சர். தற்போதைக்கு என்பிபி அரசாங்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தொடர்ச்சியாக
அவர் தான் இருக்க போறார், நீங்க என்ன பண்ண போறீங்களோ பண்ணுங்க என்ற மாதிரி அந்த ஒரு வார பத்திரிகை இதழுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கிறார். என்பிபி உறுப்பினர்கள் இதோட பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் ஒட்டுமொத்த சாராம்சமே இதுதான். நீங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நாங்க ஹரணி என்பவரை விட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராக நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க மாதிரி. இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது தனிப்பட்ட ரீதியான பிரதமரின் கொள்கையோ இல்ல அவர கருத்துக்களோ இல்லை, ஒட்டுமொத்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் தான் இந்த கல்வி மறுசீரமைப்புல பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக இது நாங்களே பொறுப்பு கூறுவோம். இந்த அரசாங்கம் என்றதில் நாங்க பொறுப்பு கூற தயாராக இருக்கிறோம். நாங்க பாத்துக்கொள்றோம் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இது இன்னொரு விடயத்திலையும் நாங்க அவதானிக்கணும். கல்வி சீர்திருத்தத்தில் வந்து பாரிய ஒரு பிழை விட்டிருந்தால் அதை தீய விசாரிக்க வேண்டியது இன்னொரு கடப்பாடு. அது கேட்க வேண்டிய கடமைப்பாடு வந்து எதிர்கட்சியினருக்கு இருக்கு. அவர்களுக்கு தான் அது பெரும்பாலும் பங்களிப்பு இருக்கு. அவர்களும் தட்டி கேட்கணும். ஆனா அதுக்காகத்தான் பாராளுமன்றத்துக்கு அவர்களே மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கேட்க முறையத்தை நாங்க இப்படி கேட்கணும் என்று சொல்றோமே தவிர நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லல. அந்த முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதலை தவிர்த்து அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த கேள்வியில் கேட்காமல் அந்த நாட்டை கட்டி காப்பதற்காக இந்த கேள்வி கேளுங்கள் என்பதுதான் முக்கியம். இதே நேரத்தில் பிமல் ரத்நாயக அவர்களும் அறிக்கை விட்டுட்டார். என்னண்டு தொடர்ச்சியாக ஹரிணி அவர்கள் தான் கல்வி அமைச்சர், எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று. இதே நேரத்தில் வந்து நாமலை பற்றி ஒரு விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா அவர்கள் தான் நாமல் பற்றிய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். மஹிந்த அணியினர் வந்து ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள். இனி அதெல்லாம் சாத்தியப்பாடு இல்லை என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். மஹிந்தாவின் வரலாறு என்பது மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர்களது வரலாறு மக்களால் கிழித்து குப்பை தொட்டியில் போடப்பட்டு விட்டது. நாவல் வந்துதான் புதிய மறுசீரமைப்பை கொண்டு வருவார் என்பது வந்து நகைப்புக்குரிய ஒரு விடயம் என்ற விடயத்தையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களும் பெண்கள் விடயத்தில் வந்தவர்களும் பெண்களை இழிவுபடுத்துவர்களாகவே காணப்படுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும், அதாவது கருணை அவர்களுடைய விடயத்தில் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து இவர்கள் கையாளும் உத்திகள் வந்து படுகேவலமான ஒரு இழிவான செயற்பாடு என்று அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். பார்ப்போம் தொடர்ச்சியாக இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய நிலைப்பாடு இயங்குகின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளும் சரி எவ்வாறு கட்டிக்காக போகிறார்கள். வருங்காலத்தில் வடகிழக்கில் இருக்கின்ற பெண்களை இவர்கள் ஊக்கப்படுத்தி அரசியலில் ஈடுபடுத்துவார்களா அல்லது ஏற்கனவே ஈடுபட்டிருக்கின்ற பெண்களுக்கான சுயமரியாதையை இவர்கள் கட்டிக்காக்க துணை நிற்பார்களா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியான இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பொலிட்டிக்ஸ் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.